பொதுமக்கள் வெளியே செல்லும் பொழுது முகக்கவசம் அணிய வேண்டும். இது தமிழக அரசின் உத்தரவு. வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாம் சொல்லலாம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய விவாதத்தினுடைய தலைப்பு மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் ரஃபேல் விவகாரம். முறைகேடு புகாரை விசாரிக்க பிரான்ஸ் அரசு உத்தரவு. மோடி அரசு மௌனம் சாதிப்பது ஏன்? காங்கிரஸ் குற்றச்சாட்டு. இன்றைய விவாத நிகழ்ச்சியில் அரங்கத்தில் இணைய மொழியாக இணைந்திருக்கிறார்கள். முதலாவது இணைய மொழியாக தன்னை இணைத்திருக்கக்கூடிய திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, வலதுசாரி சிந்தனையாளர். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக மாநில நிர்வாக குழு உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு தா லெனின் அவர்கள் இணைய மொழியாக இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக நம்முடைய அரங்கத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நிறைவாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். நால்வருக்கும் ராஜ் செய்திகள் மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. குறிப்பாக ரஃபேல் என்கின்ற வார்த்தையை கேட்கும் பொழுது கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி, தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவின் ஆட்சி காலத்திலும் சரி, அது ஒரு விவாத பொருளாகவும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வகையிலும் அமைந்து வருகிறது. மார்ச் 2014 விமானம் தயாரிப்பதற்கான பணிகள் குறித்து டசால்ட் மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை நடத்தின. இதற்கு முன்பதாக பல்நோக்கு பயன்பாடு கொண்ட 126 போர் விமானங்களை 2007 வாங்க காங்கிரஸ் அரசு திட்டமிட்டது. விமானம் தயாரிக்கும் ஏலத்தில் பிரான்சின் டசால்ட் நிறுவனம் ஜனவரி 2012 அந்த ஏலத்தை எடுத்தது. முதல் கட்டமாக 126 போர் விமானங்களின் பயன்பாட்டிற்கு தயாரான நிலையில் 18 விமானங்களை தர வேண்டும் என ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. எஞ்சிய 108 போர் விமானங்களையும் டசால்ட் உதவியுடன் இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தயாரிக்க முடிவு செய்தது. இங்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்தது என்னவெனில், மே 2014 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்தது. மார்ச் 2015 அனில் அம்பானி தலைமையில் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை வாங்கியது. அதிலிருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக புற்றுசில் போல விவகாரம் பன்மடங்காக பெருக்கெடுத்து ஓடியது. உச்சநீதிமன்றம் வரை சென்றது. தற்பொழுது பிரான்ஸ் அரசு அங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது இந்த ரஃபேல் போர் விமானத்தை கொடுத்ததற்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் இந்த விவகாரத்தை பூதாகரமாக்கியனால நீதிமன்றத்தில் அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு. அதன் அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு ட்வீட் செய்திருக்கிறார். குறிப்பாக 4 கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார். ராகுல், ஏன் பிரதமர் அவர்கள் இந்த கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடாமல் மௌனம் சாதிக்கிறார் என்றும், குறிப்பாக இதற்கு 4 விஷயங்களை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். குற்றமுள்ள மனம், நண்பர்களை காப்பாற்றுவதற்காக, நாடாளுமன்ற கூட்டுக்குழு மற்றும் மாநிலங்களவை எம்பி சீட் விரும்பாதது, இந்த 3மே சரி என தன்னுடைய கருத்தையும் இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் இதை கருத்து பதிவிடும்படியும் அவர் ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்கிறார். அது இன்று பூதாகரமாக இருக்கிறது. இதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இணைய மொழியாக இணைந்திருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள், உங்கள்கிட்ட இருந்து இந்த நிகழ்வை நான் ஆரம்பிக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, தன் நண்பர்களை காப்பாற்றுவதற்கு மோடி அரசு இந்த கூட்டுக்குழு விசாரணை அமைக்கிறதுக்கு மறுக்கிறதா, ஏன் மௌனம் சாதிக்கிறேன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். உங்களுடைய முதல் பதிப்பு, முதல் கருத்து. வணக்கம் அருண். முதல்ல இந்த ரஃபேல் விவகாரத்தை பத்தி 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட ராகுல் காந்தியும் மற்ற எதிர்கட்சிகளும் அதை எடுத்துக்கொண்டு சென்றன. 4 பேர் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யஸ்வந்த் சின்ஹா அவர்கள், அருண் ஷோரி, பிரசாந்த் பூஷன் அண்ட் ஏஏபிலேருந்து உங்களுக்கு சஞ்சன் அவங்க சஞ்சய் சர்மா ஃபைல் பண்ணாங்க. இதுல என்ன ஆச்சு, உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் அதை தீர விசாரிச்சுட்டு 3 விதமான ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அவங்களோட இதுல ஒரு ரீசன், காரணம் இல்ல, அதாவது ஒரு ஜுடிஷியல் என்கொயரி செய்ய கொடுத்துருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட், உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அவர்கள் கண்காணிப்பில் செய்யக்கூடிய ஒரு விசாரணை தேவையில்லை, ஏன்னா அதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது, ஒரு தனிப்பட்ட நபர்களின் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம ஒரு பர்செப்ஷன், உங்களுடைய டவுட்டை ஒண்டி வச்சுக்கிட்டு ஒரு கேஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலையும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது, இந்த இதுல ப்ராசஸ்ல எந்த ஒரு டீவியேஷனையும் பார்க்கவில்லை, ஏன்னா அவங்க சிஏஜியும் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, பிளஸ் அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் அபிஷியல்ஸையும் கூப்பிட்டு விசாரிச்சு அவங்க இந்த ப்ராசஸ் முழுக்க படிச்சு பார்த்துட்டு இதுல எந்தெந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 4வது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க,
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானுடைய இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது தலையீடு, அனில் அம்பானியினுடைய அவர்களுடைய கம்பெனிக்கும் டசால்ட்டுக்கும் இடையில நடந்த எந்த ஒரு அவங்களுடைய ஒப்பந்தத்தில் இந்திய அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லை அப்படின்னு 4 விதமா சொல்லியிருக்காங்க. சோ இது ஏன் இந்த பிரச்சனை அப்போ வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போது இருக்கக்கூடிய 2018 வெளியே சென்ற முன்னாள் பிரெஞ்சு அதிபர் ஹாலண்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அனில் அம்பானி கம்பெனி எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதை இமீடியட்டா அப்போது இருந்த பிரெஞ்சு அரசாங்கமும் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் இல்லைன்னா இந்திய அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, அதாவது டசால்ட்டுக்கும் ரிலையன்ஸுக்கும் இடையே நடந்த எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் எங்களுக்கும் அவர்களும் சம்பந்தம் இல்லை. இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய கேஸ், அதுவும் இந்த மீடியா பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் பிரான்ஸ்ல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் 2018-19 அவங்க வந்து அவங்களுடைய இந்த கமிட்டி PNF அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு நேஷனல் பினான்சியல் ப்ராசிக்யூஷன், அந்த PNF எக்ஸ்பான்ஷன் இன் இங்கிலீஷ் வந்து அந்த கவர்மெண்ட் ப்ராசிக்யூஷன் வந்து டசால்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு €500,000 €5,08,925 வந்து கிஃப்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுஷேன் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுடைய அகஸ்டா வெஸ்ட்லாண்ட் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு டீலருக்கு கொடுத்ததாக அந்த கிஃப்ட் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தில் இதை என்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 அப்ப இருந்த அந்த அரசாங்கம் என்ன சொல்லி, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், ஒரு 10 செகண்ட்ல முடிச்சிடுறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு. இப்போ அதை தாண்டி அவர்கள் இதே திருப்பி அதை எழுதிட்டு வந்திருக்காங்க. அது அப்பேலட் ட்ரிபியூனலுக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு NGOவும் இவர்களும் சேர்ந்து இதே இந்த மீடியா பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளமும் இவங்களுமா சேர்ந்து ஒரு கேஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கேஸை வந்து என்கொயர் பண்றதுக்கு இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா 2 விஷயம். ஒன்று, அங்கே பிரெஞ்சு அரசாங்கம் டசால்ட்டுக்கு சில டாக்ஸ் எவேஷன்ஸோ டாக்ஸ் கன்செஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அது எதனால் கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு என்கொயரியும், 2வது இந்த கிஃப்ட் ஆர்டிகல் அப்படின்னு கொடுத்திருக்கிறத வந்து எதனால கொடுக்கப்பட்டது அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை. இவங்களுடைய 2017 இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ்ல இந்த ஒரு €500,000 கிட்டத்தட்ட வந்து செலவு பண்ணியிருக்கிறதா ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க. அந்த கணக்கினுடைய எக்ஸ்பிளனேஷன் இல்ல. இதை 2த்தையும் சேர்த்து ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்பவும் அவர்களுடைய அத்தாரிட்டி, இந்த பினான்சியல் இர்ரெகுலாரிட்டி விசாரிக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி வந்து இதுல ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்குன்னு சொல்லல, இதை வந்து எழுப்பப்பட்டிருப்பதால் அதை விசாரிக்கிறார்கள், அவ்வளவுதானே தவிர இதுல நம்மளுடைய உச்சநீதிமன்றம் ஒரு தனி ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமாக சென்று விட்டு அதை விசாரித்து இதுல எந்த விதமான ப்ராசஸ் வயலேஷன் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அம்பானி கம்பெனிக்கு உண்டான ஒரு கொடுக்கப்பட்ட ஆர்டர், அந்த டசால்ட்டுக்கும் அம்பானி கம்பெனிக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கு இந்திய அரசாங்கத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற 2 ரூலிங் கொடுத்திருக்காங்க. இப்போ ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கேட்கறதுல ஒரு கட்சிக்கு ஒரு உரிமை உண்டு, ஒரு எதிர்கட்சிக்கோ இல்ல ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு உரிமை உண்டு, கேட்பதில் தவறு இல்லை. ஆனால் இதில் என்ன முகாந்திரத்தில் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்டு செல்லாது என்பதுதான் என்னுடைய பார்வையாகுது. நன்றி, உங்களுடைய நிறைவான கருத்துக்கு நன்றி. இணையமொழியாக இருந்திருக்கக்கூடிய திரு தா லெனின், உங்களுடைய முதல் கருத்து, முதல் பதிப்பு, எந்தவித இடையூறும் இல்லாமல். அதாவது இந்த ரஃபேல் விமான ஒப்பந்தம் இருக்க, போர் விமான ஒப்பந்தம் காங்கிரஸ் காலத்தில் போடப்பட்ட போது 126, அதுல வந்து மிக முக்கியமா அதனுடைய விலையே வந்து 600 கோடி இந்த அளவுல தான் வந்தது. இப்போ அது ட்ரிபிள் ஆயிருக்கு. 2வது டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இந்த தொழில்நுட்பத்தை நமக்கே கொடுப்பது, HAL நிறுவனத்தின் மூலம் மிச்சம் 108ஐயும் தயாரிப்பது. அப்ப அந்த டெக்னாலஜி வந்துச்சுன்னா நாளைக்கு அதுல ரிப்பேர் ஆனாலோ மற்றது பண்ணாலோ சர்வீஸ் பண்ணணும்னாலோ நம்மளே பண்ணிக்க முடியும். அப்ப இது ஒரு ப்ராசஸ்ல வந்த ஒரு மிகச்சிறந்த ஒன்றாகத்தான் நான் பாக்குறேன். இப்ப என்ன நடக்குதுன்னா, அனில் அம்பானிக்காக டசால்ட் இங்க வருதுன்னா அரசாங்கம் நான் அதுல தலையிடல, மோடி அரசாங்கம் தலையிடல, உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. நான் கேட்கிறேன், அப்படி அது உண்மைன்னா ரஃபேல் டீல் சம்பந்தமான அந்த கோப்புகள் ஏன் காணாமல் போனது? இந்த நாட்டுல காணாமல் போன கோப்புகள் சம்பந்தமாகவே தனியா ஒரு விவாதமே வைக்கலாம். எப்போதெல்லாம் அரசாங்கத்திற்கு எதிராக வருகிறதோ, அரசு நிர்வாகத்துக்கு எதிராக வருகிறதோ,
அப்போதெல்லாம் கோப்புகளே காணாம எவ்வளவு முக்கியமான ஒரு கோப்பு, எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு தன்மை, அதே காணுன்னு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லுது. அப்ப இதுல ஆழமான சந்தேகம் வருகிறது. இன்னொன்னு, இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றங்கிறதுனால எல்லாம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடுறவங்க இல்ல, அதுவே இறுதி அல்ல. உச்சநீதிமன்றத்தின் மெச்சத்தகுந்த நல்ல தீர்ப்புகள் நாம் வரவேற்றிருக்கிறோம். அது தவறான தீர்ப்புகள் வழங்கிய போது மக்கள் விமர்சிக்கிற அந்த உரிமை பெற்றிருக்கிறார்கள். இங்க என்ன விஷயம்னா, அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி இப்ப மாநிலங்களவை உறுப்பினர் ஆயிருக்காரு. கைமேல் பலன் வாங்கியதாக மக்கள் கருதுகிறார்கள், நாங்களும் கருதுகிறோம். அப்ப இதுக்கு எல்லாம் முடிச்சு போட்டு பாருங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு பேப்பர்ல கூட ஏரோப்ளேனை செய்ய தெரியாத அனில் அம்பானிக்கு அந்த ஒப்பந்தம் வந்தது எப்படி? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க ஊழலை அடுத்து வைங்க, அதெல்லாம் அடுத்து பேசுங்க. HAL இந்த நாட்டில் மிகச்சிறந்த முறையில் விமான உற்பத்தியில ஈடுபட்டு இருக்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனம். அரசு நிறுவனத்தை தள்ளிவிட்டு நீங்க டசால்ட் எப்படிங்க துணிச்சலா ஒரு விமானத்துல எந்த விதமான அனுபவமும் இல்லாத அனில் அம்பானியோட ஒப்பந்தம் போட முடியும்? இதுக்கு அரசாங்கம் தலையிடாம எப்படி இருக்க முடியும்? எனவே மோடி நண்பர் நொடித்து போயிருக்கிற அனில் அம்பானியை தூக்கி விடுவதற்காக விமானத்தினுடைய விலையும் 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான பலனை அவர் அணிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இது திசை திருப்பப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே அந்த உண்மையை மறைப்பதற்கு கோப்புகளையே அழித்து விட்டார்கள், மறைத்து விட்டார்கள். இது ஒரு ஆழமான குற்றச்சாட்டு. இப்ப ஏன் இதை பேசுறோம்? நண்பர் சேஷாத்ரி ஒரு நீண்ட வரலாறு சொன்னாரு, அதெல்லாம் பழைய செய்தி. இன்னைக்கு அங்க ஒரு இணைய இதழ் ஆய்வுகளை மேற்கொண்டு அதுல இருக்கிற லேக்குனாஸ், அந்த கேஸ்ல இருக்கிற லேக்குனாஸ் போதாமைகள் குறித்து இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த கிஃப்ட் யாருக்கு போனுச்சு, அது சம்பந்தமான விளக்கம் இல்லைன்னா அது ஒரு மிக முக்கியமான கேள்வியா இல்லையா? அப்ப அங்கேயே நீதிமன்றத்துக்கு இது போக போகிறது. நீதிமன்றத்துல அது நிச்சயமாக சொல்லப்படுகிறது. இந்தியாவுல இந்த நீதிமன்றங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அங்க இருக்கிற நீதிமன்றம் அதை கண்டுபிடிக்கிற போது இந்திய நீதிமன்றங்கள் என்ன செய்யும்? இதான் என்னுடைய கேள்வி. நீங்க விக்கிலீக்ஸ் கதையை பாருங்க. விக்கிலீக்ஸ்ல பல நாட்டு பிரதமர்கள் பேர் வந்துச்சு. ஒவ்வொரு நாடும் அந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல கூட வந்த போது பாகிஸ்தான் பிரதமர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்க. ஆனா இந்தியாவில் அது இல்லைன்னு வந்தது. அப்ப ஒரே விஷயத்தை ஒரு நாடு எப்படி அணுகுகிறது, ஒரு நீதிமுறை எப்படி அணுகுகிறது, ஒரே விஷயத்தை இன்னொரு நாட்டில் எப்படி குழி தோண்டி புதைக்கப்படுகிறது என்பதெல்லாம் இன்றைக்கு நம் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவேதான் சொல்கிறோம், இந்த விஷயங்கள் ஜேபிசிக்கு வரணும், ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி. இது ஒரு ப்ராசஸ் தானே. ஏகப்பட்ட வழக்குகள், ஏகப்பட்ட ஊழல்கள். இதே காங்கிரஸ் பீரியட்ல இருந்த ஒரு மிகப்பெரிய அந்த டாங்கு ஊழல் வந்துச்சுல, அப்போ அது ஜேபிசி இதுக்கு தானே வச்சாங்க, ப்ரூஃபுக்கு போனுச்சுல. இப்பயே வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இது ஒரு பார்லிமெண்டரி ப்ராசஸ். நீங்க பாராளுமன்றம் தான் எல்லாருக்கும் தலைமையானது, அதுதான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதுன்னு சொல்ற போது ஒரு பார்லிமெண்டரி ஜாயிண்ட் ப்ரூஃபுக்கு ஏன் இந்த அரசு ஒத்துழைக்க மறுக்கிறது? அப்ப ஏற்கனவே வந்த சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்தி உறுதிப்படுத்துகிற நிகழ்வாக இருக்கிறதா இல்லையா? இதான் என்னுடைய கேள்வி. நிச்சயமா ஜேபிசி வேண்டாம் வேண்டான்னு பாஜக மட்டும்தான் சொல்கிறது, மற்ற எல்லோரும் ஜேபிசி வேண்டும் என்கிறோம். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்னு வர்ற போது எல்லா கட்சி உறுப்பினர்களும் இருப்பாங்க, பாஜக சார்ந்தவங்களும் இருப்பாங்க. அது முறையாக விசாரணை செய்து அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வைக்கிற போது நாடாளுமன்றத்தில் அதை வைத்து விவாதம் நடத்தணும். அப்பதான் உண்மைத்தன்மைங்கிறது வெளியில வரும். அதற்கு வாய்ப்பளிக்காமல் மறுப்பது என்பதே இவர்கள் மடியில் கனம் இருக்கிறது, எனவே வழியில் பயம் இருக்கிறது. எனவே அந்த மடியில் இருக்கிற கணத்தை பாதுகாப்பதற்கு அல்லது மறைப்பதற்காகத்தான் அரச நடவடிக்கை, ஜனநாயக நிறுவனங்களாக இருக்கிற நீதித்துறை, மற்ற எல்லா துறைகளையும், ஈவன் பத்திரிகை ஊடகம் வரை இன்றைக்கு அதனுடைய தன்மைகள் அழுத்தப்பட்டிருக்கிறது, அடக்கி வாசிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க. நிகழ்ச்சிக்கு அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸுடைய துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய முதல் பதிப்பு, முதல் கருத்து. இந்த ரஃபேல் ஊழல் என்பதுங்க, எங்களுடைய அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆரம்பத்திலிருந்து அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தார். நீங்கள் பார்க்கலாம், காங்கிரஸ் 2012 அந்த ஒப்பந்தம் போட்டபோது அந்த விமானத்தினுடைய விலை 529 கோடி ஒரு விமானத்தினுடைய விலை. அதில் நாங்கள் 126 விமானங்களுக்கு ஆர்டர் போட்டு அக்ரிமெண்ட்டு போடுறதுக்கு ரெடியாக இருந்தோம்.
அந்த 126 விமானம் என்பது என்னன்னா 18 விமானம் ஒரு ரெஜிமெண்ட்டுக்குன்னு சொல்லி அந்த கணக்கில் தான் அதை வாங்கிறதுக்கு இருந்தோம். ஆனால் ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பின்னால் பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக செல்லுகிறார் பிரான்ஸுக்கு 2015. நேரடியாக செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போட்டோங்க, யாருமே வேணான்னு சொல்லலை, தாராளமாக போட்டோம். இது ஏற்கனவே காங்கிரஸ் ஒப்பந்தம் போட்டு இருக்கு. அதன்படி 126 விமானங்களை 529 கோடிக்கு வாங்க வேண்டிய அரசு அங்கே போறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும், இங்கேருந்து அவர் வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு தனி விமானம். அந்த தனி விமானம் யாருதுன்னா அம்பானிக்கு சொந்தமான விமானம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அம்பானிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. அம்பானிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அம்பானியை உடனே அனில் அம்பானியை கூடவே அழைச்சிட்டு போனார் பிரதமர், இல்லைன்னு மறுக்க முடியாது. அது எல்லா ஊடகங்கள்லேயும் வந்திருக்கு. அனில் அம்பானி அவரோடு சென்றது இருக்கு. நாங்கள் உடன்படிக்கை போட்டபோது 1940 உருவாக்கப்பட்ட விமானங்கள் தயாரிப்பதற்காக ஆங்கிலேயர்களால் HAL என்ற கம்பெனி தான் அதனுடைய 18 விமானம் நீங்கள் கொடுக்கணும், மீதி விமானங்களை இங்கே வச்சு தயாரிக்கணும்னு பிரெஞ்சுக்கிட்ட நாங்கள் ஒப்பந்தம் போட்டோம், பிரெஞ்சு நாட்டுக்கிட்ட. ஆனால் நடந்தது என்ன, 36 விமானங்கள் எங்களுக்கு போதும். ஒரு விமானத்தினுடைய விலை 1670 கோடி. இது ஒன்றுமே தெரியாத ஏதோ படிப்பறிவே இல்லாதவங்கிட்ட போய் கேட்டால் கூட 529 கோடிக்கும் 1670 கோடிக்கு ஒரு விமானம் வாங்கினதற்கும் இடைப்பட்ட கணக்கை எளிதாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இவங்க 2 மடங்குக்கு மேலே கொடுத்து ஒரு விமானத்தை வாங்குறாங்க. ஏன் வாங்குறீங்க, என்ன அதில் பெரிய தொழில்நுட்பம் இருக்குது, இதுவரையில் யாருமே சொல்லலை. பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து ஏன் விலையேற்றம் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு கோர்ட்டில் போய் சொன்னாங்க, அதில் நிறைய நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்னையா எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்திருக்கிறீங்க சொல்லுங்கள். இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 வருட கேப் இருக்கு. ஸோ அதில் விலையேற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லைங்க, டெக்னிக்கலாக டிஜிட்டலாக பல விஷயங்கள் அதை இன்புட் மெத்தட்ஸ் மாற்றப்பட்டிருக்கும். ஒரு விஷயங்க அதெல்லாம் கிடையாது. ஒப்பந்தம் போட்டாச்சு, கையெழுத்து போட்டாங்க. நீங்கள் எல்லாத்த விட நம்முடைய அருமை சகோதரர் மரியாதைக்குரிய ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இது இந்த HAL கம்பெனிக்கு அனில் அம்பானிக்கும் அரசாங்கத்திற்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாரு. நான் கேட்குறேன், அல்லண்டே சொல்றாரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. பிரான்ஸ் அதிபர் அல்லண்டே சொல்றாரு, ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. பத்திரிகையாளர் நிருபர் சந்திப்பில் அனில் அம்பானிக்கு உதிரி பாகங்களை தயாரிப்பதற்கு ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க, மேக் இன் இந்தியான்னு சொன்னீங்க. மேக் இன் இந்தியான்னு சொல்லி தான் ஆட்சி அமைச்சிங்க. மேக் இன் இந்தியா உலகம் நாடு ஃபுல்லாக நாங்கள் நிறுவுவோம், அதனால் இந்தியாவிலே எல்லா பொருளும் தயாரிக்கப்படும்னு சொன்ன நீங்கள் ஒரு HAL கம்பெனி இந்திய நாட்டுக்கு விமானங்கள் தயாரிக்க, பாதுகாப்பு சம்பந்தமான விமானங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு காங்கிரஸ் கொடுக்குது, நீங்கள் அதை நீக்கிறீங்க. அதனுடைய உதிரி பாகம் மட்டும் நாங்கள் தயாரிக்கிறோம், விமானத்தை நீங்களே தயாரித்து கொடுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் சொன்ன அந்த கான்செப்ட் மேக் இன் இந்தியாவுக்கும் நீங்கள் செய்த இந்த நாட்டிற்கு செய்த துரோகம், HALக்கு செய்த துரோகம், நாட்டினுடைய பொது சொத்துக்கு செய்த துரோகம் ஒரு நாளும் இந்த நாடு மன்னிக்கவே மன்னிக்காது உங்களை. ஆகவே இதனுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு வெளியே வந்துடுச்சு. எப்படி வந்துடுச்சுன்னா, ஒரு கம்பெனிக்கு இது ஒரு இணையதளம் தெளிவாக பண்ணி அதை வெளியிட்டுச்சு. 9 கோடி முதல் தடவையாக அது ஒரு தரகருக்கு போயிருக்குன்னு வெளிப்படையாக சொல்லி பிரான்ஸ் நாடு ஒரு கமிஷன் நீதிபதி கொண்ட கமிஷனை அமைத்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், இந்த அரசாங்கத்தை பார்த்து காங்கிரஸ் கேட்கும் கேள்வி, அங்க ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பணம் யாருடைய பணம், எங்க பணம்? மக்களுடைய வரி பணம். மக்களுடைய வரி பணத்தை கொடுத்து தான் நீங்க விமானம் வாங்கியிருக்கீங்க. அதுல 9 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு முதல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. முதல் குற்றச்சாட்டை யார் போடுறாங்க? பிரான்ஸ் போடுது. ஒரு நீதிபதி கொண்ட குழுவை அமைச்சிட்டாங்க, நிச்சயமா அமைச்சு விசாரிக்க சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், சொல்லிட்டாங்கல்ல, நீங்க ஒரு கமிஷன் போடுங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய பதில் என்ன?
ஏன் வாய் திறக்க மாட்டாரு? ஏன் பிரதமர் வாய் திறக்க மாட்டாரு? அவருடைய பதிலை நாங்க எதிர்பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அரசியல் விமர்சகர் திரு குமரராஜா, நீங்க பேசும்பொழுதே ஒரு குறுக்கீடு சொன்னீங்க. அதற்கு முன்பதாக எல்லாரும் வைக்கக்கூடிய கேள்வி, அவங்க நம்ம இடதுசாரிகள் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தரப்பு வைக்கக்கூடிய கேள்வி, ஏன் இந்த ஜேபிசியை கூட்டுறதுக்கு ஏன் மோடி அவர்கள் இவ்வளவு ஒரு மெத்தனமாக இருக்கிறார், ஏன் கூட்ட மாட்டேங்கிறாரு, மடியில கனம் இருக்கா, வடியில பயம் இருக்கா அப்படின்னு கேள்வி வைக்கப்படுது. ஒரு அரசியல் விமர்சகர் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பெருமதிப்பிற்குரிய தோழர் லெனின் அவர்கள் நம்ம காங்கிரஸ் துணைத் தலைவர் ஐயா அவர்கள் அவர் அனில் அம்பானியினுடைய தனி ஃப்ளைட்டில் போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத ஆதாரப்பூர்வமா சொன்னாரு. தனி ஃப்ளைட்டில் அவருடைய ஃப்ளைட்டில் போனார் அப்படின்னு சொல்லி இது பண்ணி சொல்லிருங்க. சொல்கிறேன், ஒருவேளை அப்படி ஏதாவது பிரைம் மினிஸ்டருடைய டூர் ப்ரோக்ராம் அம்பானியினுடைய தனிப்பட்ட ஃப்ளைட்டில் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், இனிமேல் இந்த அரசியல் சம்பந்தமாக எதையுமே இந்த இன்னையிலிருந்து நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிறது நான் தயாரா இருக்கிறேன். அதை எடுத்து பாருங்க. மிக தவறான செய்தியை பிரைம் மினிஸ்டருடைய ப்ரோக்ராம் ஒரு தனிப்பட்ட விமானங்களுடைய விமானத்தை உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே காட்டுறேன். ஒண்ணு தொடர்ந்து சொல்றாங்க. இந்த ரஃபேல் விடல் பொறுத்தளவுக்கு இந்திய மதிப்பில் 59,000 கோடி ரூபாய்கள். இப்பொழுது 126க்கு போடப்பட்டது. முதல்ல 18 கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக அதை 36ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு 59,000 கோடி ரூபாய்கள் இந்திய ரூபாயில் அதனுடைய மதிப்பு. காங்கிரஸ் தோழர்கள் சொன்னார், பெரிய கத்தை சொன்னார் 529 கோடி ரூபாய். இல்லை, 526 கோடி ரூபாய் தான் அப்போ போட்ட ஒப்பந்தம். ஆனால் இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை போல 1670 கோடி ரூபாய்க்கு ஏன் வாங்கி இருக்கிறார்கள்? ஏன் 3 மடங்கு விலை ஜாஸ்தி? ஐயா கூட 2 மடங்கு சொன்னார், 3 மடங்கு விலை ஜாஸ்தி என்று சொன்னார்கள். அதில் பார்க்க வேண்டியது, இந்த டெக்னிக்கலாக 4 ஏர்ஃபோர்ஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் 3 பேர், ரஞ்சன் கோகாய், எஸ்கே கவுல், KM ஜோசப், இந்த 3 பேர் கொண்ட அந்த டிவிஷன் பெஞ்சு தான் விசாரித்த பிறகு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய MOTEROR மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான விமானம் மேலிடத்திலே ஆகாயத்திலே பறக்கின்ற பொழுது 1000 கிலோ வெடிகுண்டுகள் எரிந்ததை 4G+ என்று சொல்கிறார்கள். அப்பொழுது 1526 கோடி ரூபாய் என்பது வெறும் விமானத்திற்கு மட்டும்தான் போடப்பட்ட விலை. காங்கிரஸ் பேரியக்கம் அந்த ஒப்பந்தத்தை செய்த பொழுது அவர்கள் போட்டது வெறும் விமானத்துக்கு மட்டும்தான். இந்த தகடு என்று சொல்வார்களே, மேல்பட்டு இருக்கின்ற அந்த தகடிற்கு மட்டும்தான் போட்டார்கள். ஆனால் விமானத்திலே பொருத்தப்பட்ட அந்த மிசைல் இருக்க, ஏர் டு ஏர் மிசைல் என்று சொல்லப்படுகின்ற மீட்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த விமானத்தில் அதிலே என்ன மிகப்பெரிய இந்திய இராணுவத்திற்கு ஏற்படுகின்ற நன்மை என்றால், 3 அல்ல 5 கோணங்களிலும் எதிரியினுடைய விமானம் தப்பிக்கவே முடியாத அளவிற்கு ரஃபேலுடைய டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் உள்ளுக்க இருக்கு. அப்புறம் ஏன் இதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்ல மாட்டேங்கிறாரு? மத்திய அரசு சொல்லி இருக்குது, உச்ச நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க. உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லுது, தனிப்பட்ட முறையிலான ஒரு நபருடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக தவறான தகவல் சொல்றீங்க. சரியான தகவல் ஒரு காங்கிரஸ் நான் கேக்குறேன், நாட்டு மக்களுக்கு தவறான செய்தியை பாதுகாப்புக்காக விமானம் வாங்குறாங்க, வெறும் தகர டப்பாக்காக 520. என்னங்க இது? தகர டப்பா வாங்குது, நீங்க அதானே சொல்றீங்க. மேல இருக்கிற தகரத்துக்காக தான் 529 கோடி கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க. எவ்வளவு பெரிய ஒரு நாடு, என்ன மாதிரியான ஒரு இது, எவ்வளவு பாதுகாப்பு தேவை? கேள்வி எழுகிறது. காங்கிரஸ் அரசு விமானத்துக்குள் இருக்கக்கூடிய அத்தனை டிஜிட்டல் மிசைல்ஸ் எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் 526 கோடியா? ஆமா, அவ்வளவுதான். அதுதான் அந்த விமானத்துடைய விலையே. சார், நான் என்ன கேக்குறேன், இந்த தகவல் இப்ப இவர் சொன்ன தகவல், இப்ப இவர் ஒரு தகவல் சொன்னாரு, அத பாஞ்சு அடிக்கும், வெறும் தகர டப்பாக்கு தான் இவங்க கணக்கு. நான் என்ன கேக்குறேன், ஆமா தகர டப்பா கொடுத்துட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க, ஏதாவது ஒரு மீடியால வந்திருக்கா சொல்லட்டுமே. இப்ப இவர் ஒரு கதை சொன்னாரு, நல்ல அருமையான கதை.
கதை கதை சொல்றாரு. இது வந்து நான் என்ன கேக்குறேன், ஏன் நீங்க மறுக்க மாட்டீங்க அத? நீங்க சொல்லுங்க, 670 கோடிக்கு ஏன் வாங்கினேன், அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. என்ன காங்கிரஸ் வாங்குச்சோ அது மட்டும் தான் இருக்குது. ஏங்க அந்த அல்லண்டே சொல்றாரு, அதுல வந்து பல ஊழல் நடந்திருக்குன்னு பகிரங்கமா சொன்னாருங்க. பகிரங்கமா எங்க சொன்னாரு? நாட்டுல எந்த நாட்டினுடைய அதிபர் சொன்னாரு. அந்த நாட்டினுடைய அதிபர் பிரான்ஸ் அதிபர் பிரஸ் மீட்ல சொல்றாரு. ராஜாஜி என்ன சொல்வாரு? இல்ல என்ன சொல்றாரு சொல்லுங்க சார். அப்படினா முதலமைச்சர் ராஜாஜி சொல்லுங்க சார். இப்ப அல்லண்டே என்ன சொன்னாரு அத கேப்போம். முதலமைச்சர் ராஜாஜி என்ன கேப்போம். கமிஷன் போட்டு எதுங்க இந்த நாட்டுல உருப்பிட்டு இருக்குது? அல்லண்டே சொன்னத கேளுங்க நீங்க. அல்லண்டே என்ன சார்? அதாவது அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, செப்டம்பர் 2018 ரிலையன்ஸ் நிறுவனத்தை பரிந்துரை செய்தது இந்திய அரசு தான் என பிரான்ஸ் முன்னாள் அதிபர் ஹாலண்டே அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார். சோ ரெஃபரன்ஸ் கொடுத்ததே இந்தியன் கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அத தெளிவா சொல்லிட்டாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் தெளிவா சொல்றாரு. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து இது கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்துல டைரக்டா கவர்மெண்ட் எந்த விதமான இது கிடையாது. டசால்ட் நிறுவனமும் அப்புறம் ஏன் பிரான்ஸ் நாடு வந்து ஒரு மாற்றி சொல்லுது. ஆனா அதுல ஒரு நெருடல் உண்டு, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அரசியல் விமர்சனம் என்றால் ஒரே ஒரு செய்தி ஒரே ஒரு செகண்ட்ல சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது டிசம்பர் 14 மார்ச் 28ஆம் தேதி தொடங்கப்பட்ட ரிலையன்ஸுடைய கம்பெனிக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி கொடுத்த அந்த டீல் வந்து தவறு. அதுதான் நெருடலே ஒளி. 15 நாள் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனிக்கு 1947 ஆரம்பிச்ச அரசாங்கம் அதுதான் காங்கிரஸ் தொடர் குற்றச்சாட்டு வருகிறது. 15 நாளுக்கு கொடுக்காம ஏங்க குடுக்குறீங்க? அது நெருடலே ஒளி. அனுபவம் இல்லாத ஒரு கம்பெனிக்கு ஏன் கொடுக்குறீங்க? நம்ம தொடர்ந்து பேசலாம். அது நெருடலே ஒளி. நம்ம தொடர்ந்து பேசலாம். டீலில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீராம் சார் வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுன்னா, 15 நாள் ஆரம்பித்த ஒரு நிறுவனத்திற்கு எப்படி இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலத்தை அவங்க வந்து கொடுக்க முடியும்? பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட நிச்சயமா பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஏலத்தை எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி வச்சிருக்காங்க. சார், 15 நாட்கள்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு பாதுகாப்புத்துறை சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய ஏலத்தை ஏன் பிஜேபி அரசு வாங்கி கொடுத்திருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வச்சிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன சார்? சார், இந்த இடைவேளைக்கு முன்னாடி இந்த ஸ்டூடியோல நீங்க பேசிட்டு இருந்தது திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் திரு குமரராஜா அவர்கள் பேசினது எனக்கு காதுல சுத்தமா விழல. இன்ஃபேக்ட் லெனின் அவர்களுக்கும் விழலன்னு சொல்லிட்டு தான் நாங்க 2 பேர் பிரேக்ல இருந்த போது பேசிட்டு இருந்தோம். அதனால வந்து அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்க கேட்ட கேள்வி கொண்டு பதில் சொல்றேன். ஆனா திரு குமரராஜா அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி மோடி அவர்கள் அம்பானியினுடைய பிரைவேட் ஜெட்ல பிரான்சுக்கு போயிட்டு வந்தாருன்ட்டு. அது தவறான தகவல். இது ஸ்டேட் விசிட். மோடி அவர்கள் போனது வந்து ஸ்டேட் விசிட் ஒரு பிரைவேட் ஜெட்ல போகல. இது வந்து நம்மளுடைய ஏர் இந்தியா 1ல தான் போனாங்க. அதனால அது தவறான தகவல் பதிவு செய்தான்றதை ஒண்டி நான் ஆரம்பிச்சிடுறேன். அது வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சார், என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து இப்போ ஒரு அம்பானியோடைய கம்பெனிக்கு ஏன் வந்து ஆஃப்செட் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அது ஒன்றிதான் வருது. கிட்டத்தட்ட 72 கம்பெனிக்கு ஆஃப்செட் கான்ட்ராக்ட் போடப்பட்டிருக்கு. இது வந்து இந்த போஃபோஸ் இஷ்யூக்கு வந்த பிற்பாடு இந்த ஆஃப்செட் கான்ட்ராக்ட் எல்லாம் எப்படி செய்யணும் அந்த வழிமுறையில வரும்போது கிட்டத்தட்ட 50% 59,000 கோடி நம்மளுடைய விலை. அதுவும் வந்து திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னாங்க, நாங்க வந்து 529 கோடி ஒரு ஏர்கிராஃப்ட். அந்த ஏர்கிராஃப்டுக்கும் ஏர்கிராஃப்ட் சிஸ்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் நிறையவே இருக்கு. அததான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல 2 ஏர் கமாண்டோஸ் அந்த விமானப்படையினுடைய இந்த டெக்னிக்கல் எவாலுவேஷன் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, ஆன் ஓத் கொடுத்திருக்காங்க. நாங்க என்ன முன்னாடி இருந்த 2012 என்ன பேசப்பட்டது, இப்போது என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு சில டெக்னிக்கல் டீடைல்ஸா அவாய்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீல்டு கவர்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது என்னோட கேள்விக்கு கொஞ்சம் பதில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 15 நாள் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிக்கு இவ்வளவு பெரிய ஒரு கான்ட்ராக்டா அப்படின்னு தான் வந்து நெருடல் இருக்குது. ஏன்னா HAL போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கும்போது ஏன் அவர் மோடி அவர்கள் இவருக்கு இந்த 15 நாள் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிக்கு ஏன் கொடுக்கணும், அங்கதான் நெருடல் வருகிறது அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகரும் நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கரெக்ட் சார். நான் 15 நாள் ஆரம்பிச்சு 15 நாள் ஆகுதோ 15 வருஷம் ஆகுதோ அது டசால்ட் அது இதுல என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு இருக்கு. நான் சொல்றேன் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்க வந்து இந்த ஆஃப்செட் கிளாஸ்னுடைய ஃபுல் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா போல்ட் நட் மேனுஃபேக்சர் இருக்கணும்ல சார். இல்ல சொல்றேன் சார்,
போல்ட் நட் மேனுஃபேக்சர் பண்றது கூட ஆஃப்செட் கான்ட்ராக்ட் தான் சார் வரும். அதுதான் முக்கியமானது. இன்னொன்னு இவங்களுக்கு ஒரே ஒரு நிமிடம் அவங்க பேச நமக்கு நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். HCLங்கிற ஒரு நிறுவனம் ஒரு பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல இருக்கு. நீங்க டெக்னாலஜியை கொடுக்க கூடாதுன்றீங்க, சொல்லல. அதையே சீல் வச்சு உச்சநீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்கன்றீங்க. ஒரு பிரைவேட் கிட்ட நீங்க வந்து டெக்னாலஜி போனுச்சுன்னா அது எப்படி பாதுகாப்பா இருக்கும்? போகவில்லை சார். தவறா சொல்லாதீங்க. ராணுவத்துக்கான தொலைத்தொடர்பு BSNL தான் மேற்கொள்ளுது. பாதுகாப்பு உணர்வு இருக்கு. இல்ல அது நீங்க தவறு நான் சொல்லி சொல்றேன். நம்ம காதல் விழுவ மாட்டேங்குது அவங்க பேசுறாங்க. ஆமா, நான் வந்து என்னுடைய பதிவு சொல்லிடுறேன். HCL நிறுவனத்திற்கு இந்த டெக்னிக்கல் புறக்கணிக்கப்பட்டது இல்ல சொல்றேன். டெக்னிக்கல் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு UPA அரசாங்கம் இருந்த போது பேசின போது டசால்ட் நிறுவனம் கொடுக்க மாட்டோம், நாங்க டெக்னிக்கல் டிரான்ஸ்பர் கொடுக்க மாட்டோம் சொன்னாங்க. அதன் பிறகு இந்த 36 ஏர்கிராப்ட் 59,000 ஒப்பந்தம் ஆகல. ஒப்பந்தத்திலேயே இருக்கு. தயவு செய்து காங்கிரஸ் ஒப்பந்தத்துல இருக்கு, நீங்க தயவு செய்து படிங்க சார். ஒப்பந்தமே சைன் ஆகலையே சார். அப்புறம் என்ன எங்க சார் வந்தது? முன்னாடி ரஷ்யாவை வாங்கின போது கூட டெக்னிக்கல் வாங்கி விமானங்கள் எல்லாத்துலயுமே டெக்னிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் உண்டு சார். இதுல இல்லாம போனதுக்காக இவங்க மோடி அரசு தான். இல்ல சார் நான் சொல்றேன். இல்ல சார் தயவு செய்து கொஞ்சம் ரேஷனலா இல்ல சார். லெனின் சார், லெனின் நான் சொல்லி முடிச்சிடுறேன். லெனின் சார் இருங்க, நம்ம சாரோட இது கேட்டுக்கலாம். சொல்லுங்க ஸ்ரீராம் சார். வந்து அவங்க வந்து UPA அரசாங்கம் இருந்த போது கேட்டாங்க 2012 ஒப்பந்தம் சைன் ஆகவில்லை. எங்க ஆச்சு சொல்லுங்க பாப்போம். ஒப்பந்தமே ஒப்பந்தம் நெகோசியேஷன்ல தான் இருந்தது. அது கொடுக்க மாட்டேன்னாங்க சார். 95% முடிஞ்சது. நான் யார் சொன்னாலும் நடக்கல. இல்ல சார், இருந்தது கிளாஸ்ல இருந்ததுன்னா இல்லன்னு சொல்லல. ஆனா சைன் ஆகவில்லை, ஒப்பந்தம் நிறைவேறவில்லை. அதுதான் எண்ட் ஆஃப் தி டே உண்மை. இல்ல இல்ல அதுதான் உண்மை. ஒரு நிமிடம் ஸ்ரீராம் சார், ஒரு நிமிடம் ஸ்ரீராம் சார். நீங்க இப்போ எங்க குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த ஒப்பந்தத்தை நாங்க முழுசா போட்டோம். HALக்கு வந்து முழுசா போட்டு எல்லா உடன்படிக்கை ரெடி. நான் என்ன கேக்குறேன், ஒப்பந்தம் நிறைவேறவில்லை கடைசியில. இல்ல தவறான தகவல். ஏங்க ஒப்பந்தம் நிறைவேறலன்னா நாங்க இது குற்றச்சாட்டே வராதுங்க. ஏன் HALோட போட்டோ இல்லங்க சைன் ஆயிடுச்சு, அதெல்லாம் கிடையாது. நீங்க மீண்டும் போய் நாங்க எங்க 126 போட்டோம், 529 526 கோடி போட்டோம், எல்லாம் போட்டு ஒப்பந்தம் ஆகல. என்னங்க இது? ஏதாவது நீங்க சமாளிக்கிறதுக்கு எதையாவது ஒரு பொய்ய அதெல்லாம் கிடையாது. பாருங்க, நீங்க ஒரு புது கண்டுபிடிப்ப ஒப்பந்தம் ஆகலன்னு ஒரு புது கண்டுபிடிப்ப குடிக்கிறீங்க. சார் சொன்னார் பாத்தீங்களா, ஏதோ ஒண்ணு உள்ள ஒரு பெரிய பூதாகரமா ஏதோ ஒண்ணு வச்சு ஒண்ணும் வைக்கல. அதே விமானம் தான். ஒரு நிமிடம். லெனின் சார் உங்களோட கருத்தை சொல்லுங்க. லெனின் சார். நான் சொல்லியே முடிக்கலையே. வர ஒரு நிமிஷம் ஸ்ரீராம் சார், ஒரு நிமிஷம். லெனின் உங்களோட கருத்தை சொல்லுங்க. நான் நான் இதுல இடைமறிக்கல. அதாவது ஒரு ஒப்பந்தங்கிறது ஒரு அரசு ஏற்கனவே பேச்சுவார்த்தையில 99% நான் சொன்னேன் ஒப்பந்தம் முடியல. ஆனா அதுல வந்து கரெக்ட் பண்ணி இதுவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் அந்த 95%ல டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருது. அதனுடைய நீங்க சொல்ற இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பெரும் கதையா இருக்கு. அப்ப இதெல்லாம் இருந்து வர்ற போது அதை தான் தொடரணும். பின்னாடி வர்ற அரசு ஒரு அரசு, இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு பார்க்க கூடாது. ஒரு அரசா வர்ற போது ஏற்கனவே முந்தைய அரசு செஞ்ச அந்த விஷயத்தை கொண்டு வரணும். இல்ல அதுல பற்றாக்குறை இருக்கா, அதை மக்கள் மத்தியில வைக்கணும். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த கோப்புகள் காணாம போகுது. 15 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க. HALங்கிற புகழ்பெற்ற நிறுவனம் இதுவரையிலையும் போர் விமானங்களை கட்டிய எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்ய விமானம் நம்ம வச்சிருக்கிறோம், ஷூக்காய் மற்றதெல்லாம் வாங்கியிருக்கிறோம். அதுக்கெல்லாம் டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட தான் வாங்கியிருக்கிறோம். இதுவரை டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லாத ஒரு விமானத்தை நமக்கு கொண்டு வைக்கல. இதுவே பெரிய குற்றச்சாட்டா வரும்னு ஏன் யோசிக்கல இந்த அரசு? அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள். அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்ல. இன்னொன்னு சார், ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, வாய்ப்பு தரேன். ஸ்ரீராம் சார் உங்களோட கருத்தை சொல்லுங்க. முற்றும் முதல்ல என்ன தவறுனா, ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தெரியாம ஒரு நிமிடம் லெனின் சார் பேச்சுவார்த்தை அவர் ஏன் நடத்தணும்? நிச்சயமா அப்படி பண்ணாரு. திரு ஸ்ரீராம் சார் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு அந்த 126 விமானங்கள் நடந்த ஒப்பந்தம் நிறைவேறவில்லை. அது எந்தெந்த கிளாஸ்ல ஒப்பந்தம் ஏன்னா ஒப்பந்தம் 99% முடிஞ்ச ஒன்லி சிக்னேச்சர் ஒண்டி தான் பெண்டிங்கா கிடையாது. ஒப்பந்தம் நிறைவேறவில்லை, அதுதான் உண்மையானது. அடுத்து 36 விமானத்துக்கு வந்த போது அரசாங்கம் வெள்ளையா சொல்லட்டும், அந்த 95%ல ஸ்ரீராம் சேஷாத்ரி மரியாதைக்குரிய நண்பரு கட்டாயமா அதுல இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா? சார், நான் இருக்குன்னு ஆழமா இல்லன்னு காட்டுங்க பாக்கலாம். இல்ல சார், இல்லன்னு காட்டுங்க. அந்த 95% அசாத் எடுத்து போட சொல்லுங்க சார். ஏன்னா இப்ப லெனின் சார் நான் தான் சொல்றேனே, அந்த ஒரிஜினல் டிஸ்கஷன்ல டெக்னிக்கல் டிரான்ஸ்ஃபர் பேசப்பட்டது, நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. ஒப்பந்தம் பேசப்பட்டது மட்டுமல்ல. இல்ல சார், எங்க ஒப்புக்கொள்ளப்படவில்லை. ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குன்னா இல்லை இல்ல, அதுதான் சார். அப்ப நாட்டு மக்கள்கிட்ட காட்டுங்க சார். சுப்ரீம் கோர்ட்லயே பிரசன்ட் பண்ணப்பட்டது. சார் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், ஸ்ரீராம் சார் பேசட்டும் கொஞ்சம். நான் அவர்ட்ட போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசி முடிச்சிடுறேன். ஸ்ரீராம் சார் சொல்லலாம், தொடர்ந்து பேசலாம். அதே மாதிரி இந்த 36 விமானங்கள் வாங்கும் போது உதிரி பாகங்களுக்கு உண்டான ஆஃப்செட் கிளாஸ் கொடுத்த போது HAL நிறுவனம் உதிரி பாகங்களை ஒண்டி மேனுஃபேக்சர் பண்ணுவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதெல்லாம் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல 2018 அந்த வருஷம் அந்த கேஸ் நடந்ததுல 3 மெம்பர் பெஞ்ச்ல வைக்கப்பட்ட வாதங்கள், எவிடன்சஸ், அதை வச்சு ஒண்டிதான் நான் பேசுறேன் தவிர நான் அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் கிடையாது. ஃபார் மீ டு ஜஸ்டிஃபை, நான் சுப்ரீம் கோர்ட்ல நடந்தப்பட்ட கேஸ் ஹிஸ்டரியில இருந்து உங்களுக்கு படிச்சு சொல்றேன் இதுதான் நடந்ததுன்ட்டு. அதனால நீங்க இதுல ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டாலும் அது ஏன் 15 நாள்ல ஆரம்பிச்ச கம்பெனிக்கு கொடுத்தாங்கன்ற கேள்வியை டசால்ட் நிறுவனம் தான் சொல்லணும். என்ன மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா 72 ஆஃப்செட் மேனுஃபேக்சரர்ஸோட ஒப்பந்தம் போடப்பட்டது. இதுல ரிலையன்ஸ் நிறுவனத்தோட கிட்டத்தட்ட 59,000 கோடியில நீங்க பாதி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29,500 கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் ஆஃப்செட் கிளாஸ் நெக்ஸ்ட் செவரல் இயர்ஸ்ல பண்ணணும் அப்படின்றது. இதுல ரிலையன்ஸ் நிறுவனத்துல என்ன எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்றது, எந்த விதமான கொடுக்கப்பட்டது, இன்னும் டீடைல்ஸ் எதுவுமே வெளில வரல. ஒன்லி கிளாஸ் அவங்களோட ஒரு கான்ட்ராக்ட் போடப்பட்டது, ஆஃப்செட் கிளாஸுக்கு இவர்களை தேர்ந்தெடுக்கலாம்ட்டு. இந்த ரஃபேலுக்கு அவர்களிடம் இல்ல, ரஃபேலுக்காக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதுன்னு கூட கிடையாது. ஏன்னா மீதி இருக்கிற 72 பேர்லயே இந்த 29,500 கோடியை கொடுத்து முடிக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், இதுல பிரெஞ்சு அரசாங்கம் அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தில், ஏன்னா அவங்களுக்கு 2 விஷயமான பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னு, டாக்ஸ் கன்செஷன் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அது டோட்டலி பிரான்சுக்கும் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கும் உண்டான அந்த பிரச்சனை, அதற்கும் இந்திய நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. 2வது, அவர்கள் அந்த கிஃப்ட் கொடுக்கப்பட்டது இந்த டீலுக்காக தான் கொடுக்கப்பட்டதுன்றதும் இல்ல. அவங்களுடைய அந்த வருஷத்துல இல்ல உண்மை ரொம்ப லெனின் அது இல்ல. நீங்க அது அவங்க ஒரு நிமிடம் ஸ்ரீராம் சார், ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. ஒரு கிஃப்ட் கொடுக்கறாங்க. இந்த குவிட் ப்ரோகோ வரும்போது அந்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ்ல வேணா இருக்கலாம் சார் புத்திசாலிகள், மத்த எல்லா கட்சியிலுமே இது ஓப்பனா வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. இதுல எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் வரதா இருந்தாலும் லெட் பிரெஞ்சு கவர்மெண்ட் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிட்டு, ஆமா இந்த ரஃபேல் ஜேபிசில நம்ம பாத்துட்டோம் சார். 2Gல என்ன ஜேபிசி நடந்தது, பிசி சாக்கோ நான் மன்மோகன் சிங்கை கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்ல ஏ ராஜாவை நான் விசாரிக்க மாட்டேன்ட்டாங்க. ஜேபிசில சிறையில இருந்தாரு சார். இல்ல ஜேபிசில விடுதலை ஆயிட்டாரு. ஒரு நிமிடம் சார், இணைமொழியா இருக்கிற இருவரும் கொஞ்சம் ஒரு நிமிடம் நான் லெனின் சார், ஸ்ரீராம் சார், ஒரு நிமிஷம். ஜேபிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் சார் கேக்குது, ஆடியோ கேக்குது உங்களுக்கு? என்னுடைய ஆடியோ கேக்குது. ஜேபிசியோட சேர்மன்ஷிப் பிஜேபிக்கு தான் இருக்க போறது. ஒரு நிமிஷம் சார், ஸ்ரீராம் சார் ஒரு நிமிடம். திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ ஏன் இந்த கூட்டுக்குழுல நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு மோடி அவர்கள் ஏன் இன்னமும் மௌனம் சாதிக்கிறார்? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல பாதுகாப்புத்துறை சார்பாக எல்லாமே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதையே நாடாளுமன்ற கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கலாமா? என்ன காரணம் ஏன் கூட்டத்தை கூட்டுவதற்கு மறுக்கிறார்? அதாங்க, மடியில் கண்ணா இருக்கு, வடியில் பயம் இருக்குன்னு நம்முடைய அன்பு சகோதரர் லெனின் சொன்ன கருத்து தான். இப்போ நாம் ஜேபிசியை கூட்டினோம், திரு பிசி சாக்கோ இருக்கும்போது கூட்டி எல்லாத்தையும் விவாதிச்சோம். அதில் மன்மோகன் சிங்கையும் திரு ராஜாவையும் கூப்பிட மாட்டேன்னு சொன்னார்ன்றதை
அன்பிற்குரிய மரியாதைக்குரிய திரு சேஷாத்திரி அவர்களுக்கு நான் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி லெனின் சாருக்கு ஒன்று சேர்த்து சொல்லுங்க, கோப்புகள்லாம் காணாம போகுது அப்படின்றப்போங்க. அப்ப இல்ல, நிலக்கரி ஊழல்லையும் கோப்புகள் நிறைய காணாம போச்சு, அதுக்கும் சேர்த்து பதில் சார் நிலக்கரி எடுக்கவே இல்லை சார். எடுக்காததுக்கு எங்க இந்த ஊழல்? இல்ல, அந்த கோப்புகள் அப்ப எங்க மாயமாயிருச்சு? நான் என்ன காட்டுறேன், தயவு செய்து சார் அருள் சார், நிலக்கரி எடுத்தாங்கன்னு யாராவது ஒருத்தர் 24 மணி நேரம் நான் விவாதிக்க தயாரா இருக்கிறேன் இந்த மேடையில. நிலக்கரி எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. எடுக்கப்பட்டாதான ஊழல்? எடுக்காத நிலக்கரியில என்ன சார் ஊழல்? எடுக்காத நிலக்கரி அல்லது எடுக்கப்பட்ட இல்ல, அந்த கோப்புகள் காணாம இருந்த கோப்புகள் காணாம போச்சு தான? காணாம போதா இருக்குதான்? இல்ல, நிலக்கரி எடுக்கவே இல்ல. சத்தியமான உண்மை. இப்போ ஜேபி சாக்கோ கூப்பிட்டு கேட்கிறாரு வினோத் ராய் கிட்ட. திரு வினோத் ராய் என்ன சொல்றாரு, 1,76,000 கோடின்னு எப்படி சொன்னீங்கன்னு கேட்டபோது அவர் மழுப்பலா பதில் சொன்னாரு. கடைசியில சிபிஐ எடுத்து போட்டு 30,000 கோடி ஊழல் இருந்துச்சு, கடைசியில விடுதலை பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏன் நீங்க ஜேசிபி முன்னால திரு மோடி அவர்கள் வைப்பதற்கு பயப்படுறாங்க? என்ன நெருடல்? ஏன்னா ஜேபிசிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இன்னைக்கு பிஜேபியில் இவருக்கு எதிர்ப்பாக தான் இருக்காங்க. மூத்தவர் ஒருத்தர் யாரையாவது ஜேபிசிக்கு தலைவராக போடுறது, ஐ திங்க் வேற யாரோ ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் எனக்கு தெரியல. இப்போ நாம் அதில் வம்புல மாட்டிக்குவோம். ஏடாகுடமாக ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்றது? இப்போ இவங்க 2 பேர், நம்ம மரியாதைக்குரிய திரு சேஷாத்திரி அவர்களும் கும்மனராஜாவையும் கூப்பிட்டு மோடி கேட்டால் ஒருவேளை அது பதில் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே அவங்க ரொம்ப ராஜ் டிவியில் அரசாங்கமே சொல்லாதது, நம்ம ராஜ்நாத் சிங்கே சொல்லாதது, அவங்க 2 பேரும் அவ்வளோ அற்புதமா அரசாங்கத்திற்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதையாவது இவங்க 2 பேருக்கு சேஷாத்திரி என்ன சொல்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட்ல என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் படிச்சோ அதோட ஹிஸ்டரியை தான் நான் சொல்றேன், இல்லாத ஒன்று சொல்லலாம். நான் என்ன கேக்குறேன், சுப்ரீம் கோர்ட்ல இல்ல சுப்ரீம் கோர்ட்ல வாதத்துக்கு வந்ததுங்க. இருங்க, வாதத்துக்கு அதுக்கான முடிவுகளை சொல்லிட்டாங்க. வேற எங்க போவீங்க? இல்ல, 526 கோடிக்கும் 1670 கோடிக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு அவங்க சீல் வச்ச ஒரு இதை கொடுத்தாங்க. எல்லாம் உண்மை. திரு சேஷாத்திரி அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை. அதுல என்ன படிச்சுக்கிட்டாங்க, என்ன புரிஞ்சிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. அதுல ஏன்னா அந்த நாட்டினுடைய அதிபரே மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுல இப்போ இன்னைக்கு ஒரு இணையதளம் இதை கூட்டுறதுல கூட்டுனா மோடி அவர்களுக்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா கொண்டு வரணும். கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். இதுல நாங்க ஆரம்பத்துல இருந்தே காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்குது, இதுல ஊழல் நடந்திருக்கு. இன்னைக்கு பிரான்ஸ் நாடு 9 கோடி ரூபாய் இதுல ஊழல் ஒரு தரகு கம்பெனி வாங்கியிருக்குன்னு இடைத்தரகருக்கு 8.8 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய பணம் அப்படின்றது நான் என்ன கேட்கிறேன், அது 8 கோடியே இருக்கட்டுங்க. யாருடைய பணம் அது? யாருடைய பணம்? இந்திய நாட்டுடைய பணம். முடிவு பண்ண போகுது யாருடைய பணம்ன்றத. இந்திய நாட்டுடைய பணம், மக்களுடைய வரி பணம். 9 கோடி ரூபாய் இல்ல, அங்க இருக்கக்கூடிய மீடியா பார்ட்ன்ற ஒரு புலனாய்வு ஊடகம் அவங்க வெளிய எடுத்து கொடுக்கறாங்க. அது மட்டும் ஷேர்பா அப்படின்ற தொண்டு நிறுவனமும் வெயிட் பண்ணுங்க, அதனுடைய முடிவுகள் வரட்டும். உண்மை இல்லனா என்னன்றது முடிவு சொல்லட்டும். நான் என்ன கேக்குறேன், அந்த கமிஷன் போட்டுருக்காங்கல்ல, நீங்க கமிஷன் போடுங்களே. இல்ல, அவங்க கமிஷன் சொல்லி போட்டுருக்காங்க. இல்ல உங்களுக்கு என்ன நெருடல் இருக்கிறது? உங்களுடைய குறுக்கீடு என்ன? இல்ல, எங்களுடைய நெருடல் ஒண்ணு இல்லைங்க. காங்கிரஸ்காரர்கள் எப்பயும் தொடர்ந்து சொல்லியிருக்காரு, அதாவது மோடிக்கு இப்போ ஜேபிசி வச்சுட்டா மோடிக்கு எதிராக சில பிஜேபிக்காரர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ்ல என்ன நடக்குமோ அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, அவருடைய ஆசையை சொல்றாரு. ஆனால் அது மன்மோகன் சிங் செஞ்சதை தான் இங்க மோடியும் செய்யறாரு. இல்ல செய்யப்படல, அதுக்கான அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆல்ரெடி தெளிவா உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு, இந்த விஷயத்துல தனிப்பட்ட முறையிலான ஒருவருடைய சந்தேகத்திற்காக எந்த விதமான விஷயமும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டீலை ப்ராசஸை பொறுத்தளவிற்கும் சந்தேகம் வருவதற்கான எந்த விதமான அடிப்படை முகாந்திரம் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. முகாந்திரத்துக்கு 9 கோடி ரூபாய் ஊழலை சுப்ரீம் கோர்ட் சீல் போட்டு லெனின் சார், உங்களோட குறுக்கீடு என்ன சார்? 3 பேர் ஜட்ஜஸ் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் முடிவு பண்ணியாச்சுங்க. இன்னும் மறுபடியும் திருப்பி என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஒரு நீதிபதி நாடாளுமன்றத்தில் கொடுத்தது நான் ஆழமா குற்றம் சாட்டுறேங்க. ஒரு முன்னாள் தலைமை நீதிபதிக்கு இந்த தீர்ப்புக்காகத்தான் பயனீட்டாக இதெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆழமாக இருக்கிறது. நீங்க நீதித்துறையினால புனிதமான துறையினெல்லாம் நாளா நம்ப தயாரா இல்ல, இந்த நாடும் நம்ப தயாரா இல்ல. தனக்கு சாதகமா வருகின்ற பொழுது நம்புவார்கள், அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் தான் கடைசி புகலிடம் சொல்லுவீங்க. நீதிமன்றங்கள் நல்ல தீர்ப்பு தந்திருக்கிறது. அப்புறம் என்ன சேஷாத்ரி சார், இந்த விஷயத்துல உங்களுடைய நிறைவான கருத்து, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை ஏன் மோடி அவர்கள் அதை கூட்டுவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்? உங்களுடைய நிறைவான கருத்து நம்ம நிறைவான பகுதிக்கு வந்து உங்களுக்கு நிறைவான கருத்து நினைக்காதீங்க. இல்ல நம்ம நிறைவான பகுதிக்கு வந்து என்னோட கேள்வி இல்ல, நான் இப்ப பேசுறேன் இந்த இது கிடைக்கிற நேரத்திலேயே
ஏன்னா இங்க நாங்க தொலைத்தொடர்பு பிரச்சனை இருக்கிறது. தொல- தொ- தொ- அதாவது உங்களோட நிறைவான கருத்தா சொல்லிருங்க லெனின். ஜேபிசின்னா ஜேபிசியை பொறுத்தவரை நீங்க கடந்த 2G ஸ்பெக்ட்ரம்ல கூட எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குருதாஸ் குப்தா இருந்தாரு. குருதாஸ் தாஸ் ஒரு பெரிய நோட்டை கொடுத்து வாதிட்டாரு. அது வெளிப்படையாவும் சொன்னாரு. அதெல்லாம் பத்திரிகைகள்லாம் வந்துச்சு, நிறைய பத்தி எழுதினாங்க. ஏன்னா ஜேபிசின்னு வரும்போது அக்கு வேற ஆணி வேற அலச முடியும். தலைவர் வேணா பிஜேபியா இருக்கலாம், அதுல இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அதுல ஒரு ஜனநாயகம் உண்டு. அந்த ஜனநாயக நடவடிக்கை அது. மோடிக்கு ஜனநாயகத்தின் மீதோ அல்லது இதன் மீது நம்பிக்கையோ எதுவுமே இல்லாதவர். எனவே ஜேபிசியை வேண்டாம் என்று நினைக்கிறார். ஏன்னா அங்க வர்ற போது பல விஷயங்கள் வெளியில வரும். அந்த நாடாளுமன்ற கமிட்டிக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எல்லா கோப்புகளையும் பார்க்கறதுக்கான உரிமை இருக்கு. தேவைப்பட்ட பிரான்ஸுக்கு போய் டசால்ட்டையே பார்க்க முடியும், அவங்களுடைய கோப்புகளை வெரிஃபை பண்ண முடியும், அந்த அரசாங்கத்தினுடைய பேச்சுவார்த்தை இதெல்லாம் எடுத்து பார்க்க முடியும். அப்ப உண்மை வெளியே வந்துவிடும். தலைவரே மறிச்சாலும் டிசன் நோட்டை பதிவு பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்பு அதுல இருக்கு. எனவேதான் ஜேபிசியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இந்த அரசு. எனவேதான் இதை மூடி மறைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் தொடர்ந்து இது வந்துகிட்டு இருக்கு. நீங்க சார் நமக்கு நேரம் இல்லை, நிறைவான கருத்தா சொல்லுங்க. நேரம் இல்லை, நிறைவான கருத்து. எல்லாமே யதார்த்தமா நடக்கிறது இல்லைங்க, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. 15 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு நிறுவனத்துக்கு அந்த உரிமை கொடுத்தது என்பது, அப்புறம் இது சம்பந்தமான பிரச்சனை வந்த உடனே அந்த கோப்புகள் காணாமல் போனது என்பது, அப்புறம் நீதிமன்றத்தில் விசாரித்து உச்ச நீதிமன்றம் அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்னதாகவும், அந்த தீர்ப்பு சொன்னவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தந்தது அதற்கு பிறகு நடந்தது. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. இதுக்கெல்லாம் கட்சிகள் ஜனநாயக ரீதியாக ஜேபிசி கேட்ட போது அதை இன்று வரை மறுப்பது என்பது மிக 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 முக்கியமான கவனத்திற்குரியது. இந்த அரசு இந்த முறையில் மிகப்பெரிய தவறை இழைத்திருக்கிறது. ஊழல் நிச்சயமாக வெடித்து வெளியே வரும். இன்னைக்கு நீங்க மறைச்சாலும் பிரான்ஸ்ல அது வெளிவந்து விட்டது. அதனுடைய போக்கு என்பது இந்தியாவை நோக்கித்தான் வரும். நிச்சயம் உண்மை வெளிவரும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு. நன்றி ஸ்ரீராம் சேஷாத்ரி, உங்களுடைய நிறைவான கருத்து. ஒரு நிமிடம் சார் அப்படியே இணைப்பில் இருங்க. உங்களுடைய வால்யூம் உங்களுடைய இப்ப பேசுங்க. தோழர் லெனினை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சாதகமாக எந்த தீர்ப்பு வந்தாலும் நல்ல தீர்ப்பு, அப்படி இல்லைன்னா கெட்ட தீர்ப்பு. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு உண்மையாக குறுக்கிடாமல் நிறைவான கருத்து. அவங்க பேசும்போது நான் குறுக்கிடல. ரெண்டாவது, இது இந்த டசால்ட் நிறுவனம் கொடுக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த 8.8 கோடி ரூபாய் அவங்க அக்கவுண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க. இதுக்கு உண்டான விளக்கங்களை கொடுங்கள் தான் கேட்டிருக்காங்களே தவிர, ஏன் இவர்கள் இது திருட்டுத்தனமாக ஒருத்தவருக்கு ஒரு கிக் பேக் கொடுக்கல. ஒரு டைரக்டா அவங்களுடைய அக்கவுண்ட்ஸ் உள்ள இன்னாருக்கு கொடுக்கப்பட்டது, இந்த விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டது அக்கவுண்டிங் பண்ணிருக்காங்க. அந்த ஆடிட்ல வந்திருக்கு. அந்த ஆடிட்ல வந்ததுதான் என்கொயரி பண்ண போறாங்க. பிரான்ஸ் நிறுவனம் பிரான்சினுடைய ஜுடிஷியல் என்கொயரி பண்ணிட்டு இது லஞ்சமாக கொடுக்கப்பட்டது, கிக் பேக்கா கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லட்டும். நம்ம கண்டிப்பா நானும் சேர்ந்து இதுக்கு ஒரு ஜுடிஷியல் என்கொயரி கேட்கலாம். இன்னொன்னு சொன்னாரு, ஜேபிசி வந்ததுன்னா எல்லாமே பார்க்க முடியும்ட்டு. சார், ஜேபிசி தலைவரும் அங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் மூலமாக இவர்கள் கேட்கக்கூடிய எதையுமே காமிக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதுதான் நடந்தது 2G ஜேபிசில. ராஜாவை கூப்பிட முடியாது, மன்மோகன் சிங்கை கூப்பிட முடியாது, பிசி சாக்கோ மறுத்துட்டாரு. இவங்க கேட்கப்பட்டது மறுக்கப்பட்டது. குருதாஸ் குப்தா கேட்டார், ஆனால் ஒப்புக்கொள்ளவில்லை. சார் ப்ளீஸ் சார், நான் பேசுறேன் லெனின், ப்ளீஸ் நான் பேசி முடிக்கிறேன். நானும் வெளியில தான் இருக்கேன் உங்களை மாதிரியே. அதனால சார் உங்களுடைய நிறைவான கருத்து ஸ்ரீராம் சார். என்ன பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ்ல நடக்கக்கூடியதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் இப்போதைக்கு பாக்குறேன். ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேஸ்னுடைய ஹிஸ்டரியை வச்சுதான் நான் இது வரைக்கும் இன்றைக்கு முழுக்க வாதம் வச்சிருக்கேனே தவிர, எனக்கு இது இந்த டவுட், நான் கோர்ட்டை நம்புகிறவன். அதனால சுப்ரீம் கோர்ட்ல வைக்கப்பட்ட வாதங்களும் கொடுக்கப்பட்ட தரவுகளையும் ஒன்றுதான் மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லிக்கிட்டேன். நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்து பொன்கிருஷ்ணன். அதாவதுங்க, ஜேசிபி அமைப்பதற்கு ஏன் இந்த அரசாங்கம் பயப்படுதுன்னா, திரு லெனின் அவர்கள் சொன்ன மாதிரி அனைத்து கட்சி நண்பர்களும் அங்கே இருப்பாங்க. இதை அக்கு வேறு ஆணி வேறாக பிரிச்சிடுவாங்க. நாம் மாட்டிக்குவோன்னு பயப்பட்டு தான் இந்த ஜேசிபியை வைக்கிறதுக்கு ஜேபிசி கமிட்டி வச்சாக்கா இதை மாட்டிக்குவோன்னு இந்த அரசாங்கம் பயப்படுது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் தவறு நடந்திருக்கிறது. அதை இப்போ பதிவு பண்ணிட்டாங்க. ஒரு நிறுவனம் அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. ஒரு நீதிபதி கொண்ட கமிஷனை அவங்க போட்டுட்டாங்க. காங்கிரஸ் என்ன கேட்குதுன்னா,
நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, வெளிப்படைத்தன்மையாக அதில் ஊழல் நடக்கல. இப்போ இந்த 8.8 கோடி போனதை சொல்லி மரியாதைக்குரிய சேஷாத்ரி அவங்க சொல்றாங்க, இது லஞ்சமா கொடுக்கப்பட்டதா? வேற லஞ்சமா தான் கொடுக்கப்பட்டதுன்னு அவங்க தான் சொல்றாங்களே. நிறைவான கருத்து இதுதான். ஆகவே லஞ்ச ஊழல் இதில் நடந்திருக்கு. ஒரே ஒரு சின்ன கம்பெனிக்கே ஒரு தரகு வேலை பார்த்ததுக்கு 9 கோடி ரூபா கொடுத்துருக்காங்கன்னா இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இதை தீவிரமாக விசாரிச்சோம்னா கூட்டுக்குழு தான் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தீர்வு நீங்க சொல்றீங்க. இந்த கூட்டுக்குழு, அதை ஜேபிசி தான் வந்து நிரந்தர தீர்வு. ஜேபிசி வந்ததுனாங்க அனைத்து கட்சியும் அடங்கிய குழு, பிஜேபி மட்டும் கிடையாது. அதுல தான் உண்மை வெளிவரும்னு சொல்றீங்க. கண்டிப்பா நிச்சயமா. எல்லோரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும், ஒழுங்கா பதில் சொல்லணும். பதில் சொல்லணும்னா நம்ம வினோத் ராய் மாதிரி மாட்டிக்க வேண்டியதுதான். 1,76,000 காடின்னு சொல்லி இல்ல நடக்காத ஒண்ணு நடந்தா மாதிரி சொல்லி மாட்டிக்க வேண்டியதுதான். திரு குமரராஜா, உங்களுடைய நிறைவான கருத்து நேரமே சுருக்கமா. அந்த அம்பானிக்கு கொடுக்கப்பட்ட டீல் மற்றும் விஷயத்தில் மட்டும் நெருடலை தவிர உச்சநீதிமன்றம் இதற்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. நாட்டுக்கு நல்லது சென்று இருக்கிறது. ரஃபேலை பொறுத்தளவிற்கும் எந்த விதமான ஊழலும் இல்லை, பிரச்சனையும் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கின்ற காரணத்தினாலே ஜேபிசியால் மட்டும் இது பண்ணி அதுக்கு பணத்தை செலவு பண்ணுறது வேஸ்டாக தான் போகுமே ஒழிய மேலும் இல்லை மொத்தமே செலவாகாதா? கண்டிப்பாக சார் அரசுல சார் ஜேபிசி செலவுலாம் அது வெட்டி செலவாக தான் போகுமே ஒழிய மறுபடியும் ஐயா அவர்கள் வரிப்பணத்தை வீணடிப்பது நம்மளுடைய வரிப்பணம் இருக்கிற ஒரு இடத்துல கூடி பேசுற இடம் ஒத்தனையா பைசா கூட செலவாகாது. ஆகவே இந்த விஷயத்தில் ரஃபேலை பொறுத்தளவிற்கும் இந்திய அரசாங்கம் மிகச்சரியாகவே செய்திருக்கிறது என்பதுதான் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது. உச்சநீதிமன்றமே அதற்கு முடிவு சொல்லிவிட்ட காரணத்தினாலே மேலும் அதில் புகார் தெரிவிப்பதற்கோ இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்கோ எந்த விதமான விஷயம் இல்லை என்பதே. நன்றி நன்றி. இணைய மொழியாக கலந்து கொண்ட திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, வலதுசாரி சிந்தனையாளர், மற்றும் திரு தா லெனின், மாநில நிர்வாக குழு உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அரங்கத்தில் வந்து நம்ம அழைப்பேற்றுங்க வந்து கலந்து கொண்ட தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர், அரசியல் விமர்சகருமான திரு குமரராஜா, நால்வருக்கும் ராசிதிகள் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, முகக்கவசம் நம் உயிர் கவசம். வெளியே செல்லும் பொழுது முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். சானிடைசர் கொண்டு அவ்வப்போது கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் முகக்கவசம் அணிந்தே இருக்க வேண்டும் என்பது தமிழக அரசின் உத்தரவு. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.